गर्मियों के दिन வெயில் நாளில் எப்படி இருக்குன்றது தான் இந்த எஸ்ஸே. लेखक परिचय. गर्मियों के दिन श्री कमलेश्वर की कहानी है. गर्मियों के दिन रदे कमलेश्वरोட कதை. विद्यार्थी जीवन में ही वे कहानियाँ लिखने लगे. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லேயே வாழ்க்கையிலேயே மாணவர் வாழ்க்கையிலேயே அவர் கதைகள்லாம் எழுத ஆரம்பித்தார். उन्होंने कहानी, उपन्यास, पत्रकारिता, स्तंभ लेखन, फिल्म पटकथा जैसी अनेक विधाओं में अपनी लेखन प्रतिभा का परिचय दिया. அவர் கதையில் கதை, நாவல், பத்திரிகை, திரைப்பட ஸ்கிரிப்ட் இதெல்லாம் அவர் எழுதியிருக்கார், திறமையை காட்டியிருக்கார். இதெல்லாம் सन 1955 में उनको पद्म भूषण से विभूति किया गया. 1955 அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. 2003 में निकले पाकिस्तान उपन्यास के लिए उनको साहित्य अकादमी पुरस्कार दिया. 2003 निकले पाकिस्तान நாவலுக்கு அவருக்கு साहित्य अकादमी अवार्ड கிடச்சிருக்கு. लेख परिचय. भारतीय मानस, समस्या, जीवन शैली आदि का सच्चा चित्र छोटे शहरों और कस्बों में ही देखा जा सकता है. இந்தியர்களோட ஆன்மா, ப்ராப்ளம், அப்புறமா அவங்க வாழற வாழ்க்கை முறை, இது உண்மையானதை பற்றி எல்லாத்தையுமே சிட்டிஸ்லேயும் அதை ஸ்மால் சிட்டிஸ்லேயும் பிக் சிட்டிஸ்லையும் தான் பார்க்க முடியும். இந்த கதையில் இஸ் கஹானி மேபி வஹி சித்திர மௌஜூத். இந்த கதையிலையும் இதெல்லாம் நிரம்பி இருக்கு. लेख का सारांश. साइन बोर्ड. कुछ समय पूर्व कस्बों की दुकानों का नाम नहीं होता था. கொஞ்ச காலத்துக்கு முன்பு நகரங்களில் கடைகளோட பேரெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. दुकान भी अधिक नहीं होती थी. கடைகளும் அதிகமாக இருக்காது. इसलिए दुकानदार के नाम से और बेची जाने वाली चीज़ों से दुकानें பச்சானி ஜாதி தி. அதனால் கடைக்காரரோட பேராலையும் விற்கிற பொருளுடைய பேராலையும் கடையை சொல்லுவாங்க. மகர் ஆஜ்கல் कस्बों की दुकानों के आगे साइन बोर्ड लटकते हैं. ஆனால் இன்னைக்கு நகரங்களில் கடைகளுக்கு முன்னாடி साइन बोर्ड, நேம் போர்டு இப்போல்லாம் தொங்கிட்டு இருக்கு. आगरा के पास किसी एक कस्बे में दीनानाथ हलवाई की दुकान पर पहल साइन बोर्ड लगा. ஆக்ராக்கு அருகில் சில ஒரு நகரத்தில் தீனாநாத் ஹல்வாயி கடை பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நேம் போர்டு வச்சாங்க. इसके बाद वहाँ दूध पीने वालों की संख्या बढ़ गई. அதுக்கப்புறம் அங்கே பால் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. फिर साइन बोर्डों की बाढ़ आ गई. அதுக்கப்புறமா இந்த நேம் போர்டோட கூட்டம் அதிகமாயிருச்சு. वैद्य जी. उसी कस्बे में एक वैद्य अपनी दुकान पर बैठी थी. அந்த ஊரில் ஒரு டாக்டர் தன்னோட கடைக்கு பக்கத்தில் கடையில் உட்காந்துட்ருக்கார். उनके साथ आसपास के 4-5 लोग भी बैठे थे. அவருக்கு பக்கத்தில் ஒரு 4-5 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. साइन बोर्ड के संबंध में वैद्य ने कहा कि साइन बोर्ड, நேம் போர்டு சம்பந்தமாக டாக்டர் சொல்கிறாரு, पोस्टरों चिपकाए बगैर सिनेमा वालों का भी काम नहीं चलता. சூரோட்டி ஒட்டாமல் சினிமாக்காரங்களுக்கு வேலை நடக்காது. उसी कस्बे में एक कंपाउंडर था. அந்த சிட்டிலேயே ஒரு कंपाउंडर இருந்தார். उसने साइन बोर्ड में अपने नाम के आगे डॉक्टर लिखा दिया. அந்த கம்பவுண்டரு தன்னோட நேமுக்கு முன்னாடி साइन போர்டில் தன்னோட நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு எழுதி வச்சுட்டார். आप लोग उसे டாக்டர் कहकर पुकाराने लगे. இப்போது அவரை கம்பவுண்டரை இப்போ எல்லாரும் மக்கள் டாக்டர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. उसका धंधा खूब चलने लगा. இப்போ அவரோட தொழில் நல்லா நடந்துட்டுருக்கு. मरीजों के घर जाने के लिए उसने इक्का घोड़ा भी खरीद लिया. நோயா பேஷண்ட்டோட வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் தனியாக ஒரு குதிரையும் வாங்கிட்டார். रोगी आया. गांव के वैद्य जी इस संबंध में बोलने लगे कि கிராமத்தில் இருக்க டாக்டர் இது சம்பந்தமாக சொல்கிறாரு, आप एक मरीज से किराया वसूल करेगा.
இப்போ அவன் கண்டிப்பாக பேஷண்ட் கிட்ட இருந்து வாடகையும் வாங்கிடுவான். इसी से पेशे की बदनामी होती है. அதனால தொழிலுக்கு கெட்ட பெயர் தான் ஏற்பட போகுது. आयुर्वेदी चेहरा देखकर ही रोग बता देता था. ஆயுர்வேத டாக்டர் வந்து ஃபேஸை பார்த்தே வியாதியை சொல்லிடுவாங்க. इसमें इक्का घोड़ा क्या करेगा, இதில் குதிரை என்ன செய்யும். इसी समय एक आदमी वैद्य की दुकान की ओर आया. இந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து டாக்டரோட கடைக்கு வராரு. उसे रोगी समझकर वैद्य जी चुप हो गए. அவரை பேஷண்ட்டு நினச்சி டாக்டர் வந்து சைலண்ட் ஆயிடுறாரு. वैद्य जी धोखा खा गए. वह आदमी वास्तव में रोगी नहीं था. அந்த மேன் வந்து உண்மையில் பேஷண்ட்டு கிடையாது. वह ठाकुर साहब के कोई सामान वहाँ रखने आया கூலி था. அவர் வந்து டாகூர் சாஹிப்போட கொஞ்சம் சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற ஒரு கூலி அவர். வைத்தியக்கோ நிராஷ் हुई. வைத்தியர் டாக்டர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சார். फिर भी उन्होंने सोचा कि இருந்தாலும் அவர் யோசிக்கிறார். कल यही बीमार पड़ सकता है. இவனும் வந்து இவரும் பேஷண்ட் ஆயிடலாம். या इसके घर का कोई आदमी बीमार पड़ सकता है. இல்லைன்னா இவங்க வீட்டில் இருக்க யாருக்காவது வந்து நோய்வாய்ப்படலாம். தப் हमारे पास जरूर आएगा. கண்டிப்பாக என்கிட்ட அப்போ வருவாங்க. इसलिए வைத்திய उससे अच्छी तरह पेश आए. அதனால் டாக்டர் அவரை நல்லா கவனிச்சார். வைத்திய जी का भाषण. इसके बाद वैद्य जी ने नकली डॉक्टरों का फटकार सुनाया. இதற்கப்புறம் வைத்தியஜி டாக்டர் வந்து போலி வைத்தியரங்களை பற்றி கண்டிக்கிறார். ஷராப் பந்தி பர் டீகா டிப்னி கி. மது விளக்க பற்றி தன்னோட கருத்தை தெரிவிக்கிறார். அங்கிரேஜி டாக்டரோங்கோ நாலாயா கஹா. ஆங்கில டாக்டர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. फिर भी காலி ரெஜிஸ்டரோं पर कुछ लिखने लगी. அப்புறம் அவர் வெறுமையான அந்த ரெஜிஸ்டரில் எழுத ஆரம்பிக்கிறார். किसी लेखपाल के लिए कुछ चीज़ों की नकल कर देते थे. கட்டுரையை பார்த்து காப்பி பண்ணுறாரு அந்த பேப்பரில். इससे उनको कुछ पैसे मिल जाते थे. அதனால் அவருக்கு கொஞ்சம் பைசா கிடைக்கும். கலாசி और वैद्य जी दोपहर हो गया. மதியம் ஆயிடுச்சு. गर्मी के दिन थे. கோடை காலம். वैद्य जी परेशान हो रहे थे. டாக்டர் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். इतने में एक आदमी मेडिकल सर्टिफिकेट लेने उनके पास आया. இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வந்து ஒரு மேன் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக அவர்கிட்ட வராரு. வக் ரயில்வே கா கலாசித்தா. அவர் வந்து ரயில்வேல கலாசியாக இருக்கார். सर्टिफिकेट के लिए वैद्य 4 रुपये मांगने लगे. सर्टिफिकेட்டுக்காக டாக்டர் வந்து 4 रुपीस கேட்குறாரு. इसे ज़्यादा समझकर கலாசி चला गया. இது அதிகம் நினச்சிட்டு கலாசி போயிட்டார். वैद्य जी दोपहर का खाने भी नहीं गए. டாக்டர் மதியம் சாப்பாடு சாப்பிட கூட போகலை. पड़ोसी दुकानदार खाना खाकर लौट भी गए. பக்கத்தில் இருக்க கடைக்காரு சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி கூட வந்துட்டார். मगर वैद्य जी कुछ पैसों की उम्मीद लेकर उस खलासी का राह देखते रहे. ஆனால் டாக்டர் கொஞ்சம் பைசாவை அவர் வந்து பைசா தருவார்ன்ற நம்பிக்கையில் அந்த கலாசியை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. கர்மி உன்கோ பரேஷான் கர் ரஹி தி. வெயில் அவரை வருத்தப்பட வைக்குது. வே பசினா போன்சே உயே दुकान में बैठे रहे. தன்னோட வேர்வையை தொடச்சிக்கிட்டே கடையில் உட்காந்துட்ருக்காரு. विशेषता एक कस्बे के एक वैद्य का स्वभाव इस कहानी में सुंदर ढंग से चित्रित है. ஒரு நகரத்தில் ஒரு டாக்டரோட இயல்பு கதையை இதில் அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ऊपर से न्यायी और अंदर से निराशित व्यक्ति के कार्यकलापों का लेखक ने सजीव चित्र खींचा है. உள்ள நியாயமானவராகவும் மேலே நியாயமானவரும் உள்ள வந்து நிராசை அடைந்த மனிதனாகவும் அவரை வந்து வர்ணிச்சிருக்காரு. एक कहानी उपन्यास लेखन सीखने की पहली सीढ़ी मानी जा सकती है. இந்த கதை வந்து புனைக்கதை எழுதுறதுல முதல் ஸ்டெப்பாக வந்து இருக்குது.